Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் லெசனில் பாக்டீரியாவை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். The term virus in Latin means venom or poisonous fluid. அதாவது லத்தீன் மொழியில் வைரஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விஷம் அப்படின்னா விஷ திரவம்னு பொருள். Virus are non-cellular self-replicating parasites. They are made up of a protein that covers a central nucleic acid molecule, either RNA or DNA. வைரஸ் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது அதோட சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். அந்த நியூக்ளிக் ஆசிடை சூழ்ந்து இந்த ப்ரோட்டீன் கோட் காணப்படுது. இந்த நியூக்ளிக் ஆசிட்டில் டிஎன்ஏ இல்லைனா ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக காணப்படுது. The amount of protein varies from 60% to 95% and the rest is nucleic acid. ஒரு வைரஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 60லேருந்து 95% ப்ரோட்டீன் பார்ட் இருக்கும். மீதி அந்த ரிமைனிங் பார்ட் தான் நியூக்ளிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டிஎன்ஏவை ஜெனட்டிக் மெட்டீரியலாக பெற்று காணப்படக்கூடிய வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் T4 பாக்டீரியோஃபாஜ். அதே போல் ஆர்என்ஏவை ஜெனட்டிக் மெட்டீரியலாக பெற்று காணப்படக்கூடிய வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் TMV, அதாவது டொபாக்கோ மொசைக் வைரஸ். A simple virus particle is often called a virion. They grow and multiply only in living cells. ஒரு சிம்பிள் வைரஸ் பார்ட்டிக்கலை நம்ம விரியான் அப்படின்னு சொல்கிறோம். வைரஸ் எப்பவுமே பார்த்திங்கன்னா லிவிங் செல்ஸ்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் அது வளர்ச்சி அடைஞ்சு மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். They are the smallest among the infective agents, varying over a wide range from 18 to 400 நானோமீட்டர். இருக்கக்கூடிய இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ்லேயே மிக மிக சிறியது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் தான். இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா 18லேருந்து 400 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். They can live in plants, animals, human being and even bacteria. They can be easily transmitted from one host to another. வைரஸ் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லாமல் பாக்டீரியாக்குள்ளே கூட வாழும். இது ஒரு ஹோஸ்ட்லேருந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு சீக்கிரமாக டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கொரோனா வைரஸ் பரவல்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வைரஸ் சீக்கிரமாக ஒருத்தவங்கலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுதுன்றது இல்லையா. அடுத்து நம்ம வைரஸோட கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வைரஸ் எக்ஸிபிட் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ். வைரஸ்கிட்ட பார்த்திங்கன்னா லிவிங் கேரக்டர்ஸும் காணப்படுது, நான் லிவிங் கேரக்டர்ஸும் காணப்படுது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வைரஸ்கிட்ட காணப்படக்கூடிய லிவிங் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் த நியூக்ளிக் ஆசிட், அதாவது டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, தட் இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் தட் கேன் ரெப்ளிகேட். தே கேன் மல்டிப்ளை இன் த லிவிங் செல்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட். தே கேன் அட்டாக் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட். இதெல்லாம் தான் வைரஸோட லிவிங் கேரக்டர்ஸ். அடுத்தது நம்ம வைரஸோடைய நான் லிவிங் கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வைரஸ் ரிமைன் ஆஸ் இனர்ட் மெட்டீரியல் அவுட்சைட் தேர் ஹோஸ்ட். வைரஸ் எப்போவுமே ஒரு லிவிங் திங்ஸ்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் அது செயல்படவே ஆரம்பிக்கும். அதை தவிர்த்து அது வெளியில் இருக்கும்போது ஒரு உயிரற்ற பொருள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They are devoid of cell membrane and cell wall. Viruses are devoid of cellular organelles like ribosomes, mitochondria, etc. They can be crystallized. வைரஸில் பார்த்திங்கன்னா செல் மெம்ப்ரேன், செல் வால் இதெல்லாம் எதுவுமே காணப்படுறதில்லை. அது மட்டும் இல்லாமல் செல்லுலர் ஆர்கனல்ஸான ரைபோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா இதுவும் காணப்படுறதில்லை. ஸோ இதெல்லாம் தான் வைரஸுடைய நான் லிவிங் கேரக்டர்ஸ். ப்ரோட்டீன் இல்லாத பேத்தோஜெனிக் ஆர்என்ஏ வைரஸை நம்ம வைராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பிளான்ஸில் இருந்துக்கிட்டு அந்த பிளான்ஸ்க்கு டிசீஸை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். வைரஸ் பிளான்ட் வைரஸ், அனிமல் வைரஸ், பாக்டீரியோஃபாஜஸ்னு 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பிளான்ட் வைரஸ், வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பிளான்ட்ஸ், அதாவது பிளான்ட்ஸை தாக்கக்கூடிய வைரஸ் தான் பிளான்ட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் டொபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், பொட்டேட்டோ வைரஸ். அனிமல் வைரஸ், வைரஸ் தட் இன்ஃபெக்ட் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் adenovirus, retrovirus, HIV, influenza virus, polio virus. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடினோ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அடினோ வைரஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. அதே போல் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது.
Bacteriophages, virus that infect bacterial cells. Example, T4 bacteriophage. பாக்டீரியோஃபாஜ்னால் நீங்கள் பாக்டீரியான்னு நினச்சிக்கக்கூடாது. பாக்டீரியல் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் பேர் தான் பாக்டீரியோஃபாஜ். இங்கே உங்களுக்கு T4 பாக்டீரியோஃபாஜோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 2 மார்க்ஸ்லாம் கூட கேட்பாங்க. T4 பாக்டீரியோஃபாஜோட ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணி அதோட பார்ட்ஸை வந்து லேபிள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அதனோட ஹெட்டு, டிஎன்ஏ, டெயில் ஷீத், டெயில் ஃபைபர். அடுத்தது நம்ம ஃபங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்கை, they lack chlorophyll, hence depend on living or dead host for their nutritional needs. ஃபங்கையில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து காணப்படுறதில்ல. இது தன்னோட நியூட்ரிஷனுக்காக லிவிங் ஆர் டெட் ஹோஸ்ட்டை வந்து சார்ந்து இருக்குது. ஃபங்கை லிவிங் ஆன் லிவிங் ஹோஸ்ட் ஆர் கால்ட் parasites and those living on dead organic matter are called saprophytes. லிவிங் ஹோஸ்ட் மேலே வளரக்கூடிய ஃபங்கஸை வந்து நம்ம பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெட் ஆர்கானிக் மேட்டர் மேலே வளரக்கூடிய ஃபங்கஸை வந்து சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த பாடி ஆஃப் த ஃபங்கஸ் இஸ் கால்ட் தாலஸ். சிங்கிள் செல்ட் ஈஸ்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 5 மில்லிமீட்டர் இன் வித். தே ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஈஸ்ட்ன்றது ஒரு ஃபங்கை. இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 to 5 மில்லிமீட்டர் இருக்கும். இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் காணப்படுது. ஃப்ளெஜெல்லா ஆர் ஆப்சென்ட் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் நான்-மொட்டைல். இந்த ஈஸ்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளெஜெல்லா வந்து காணப்படுறதில்ல. நம்ம ஏற்கனவே பாக்டீரியா பற்றி படிக்கும்போது பார்த்தோம். அந்த பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய அந்த ஃப்ளெஜெல்லா தான் அதனோட மொட்டிலிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு. ஸோ இதில் வந்து அந்த ஃப்ளெஜெல்லா இல்லாததால் இந்த ஈஸ்ட் வந்து ஒரு நான்-மொட்டைலாக இருக்குது. In the case of multicellular forms, thallus is called mycelium. Mycelium is a complex of several thin filaments called hyphae. மல்டிசெல்லுலர் ஃபங்கஸில் பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த உடலத்தை, அதாவது அந்த தாலஸை வந்து நம்ம மைசீலியம் அப்படின்னு சொல்கிறோம். மைசீலியம்ன்றது செவரல் தின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து கற்றையாக சேர்ந்த ஒரு தொகுப்பு. அதை வந்து நம்ம ஹைஃபே அப்படின்னு சொல்கிறோம். ஈச் ஹைஃபே இஸ் 5 to 10 மில்லிமீட்டர் வித். தே ஆர் டியூப்-லைக் ஸ்ட்ரக்சர் ஃபில்டு வித் புரோட்டோபிளாசம் அண்ட் செல்லுலர் ஆர்கனல்ஸ். ஒவ்வொரு ஹைஃபேவும் 5 to 10 மில்லிமீட்டர் சைஸ் காணப்படுது. இது பார்த்திங்கன்னா ஒரு டியூப்-லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதுக்குள்ளே வந்து புரோட்டோபிளாசமும் செல்லுலர் ஆர்கனல்ஸும் காணப்படுது. Cell wall is made up of cellulose or chitin. Cytoplasm contains small vacuoles filled with the cell sap, nucleus, mitochondria, Golgi body, ribosomes, and endoplasmic reticulum. Food material is stored in the form of glycogen or oil globules. இந்த ஃபங்கை செல்லில் அதனோட செல்வால் வந்து செல்லுலோஸ் இல்லைனா கைட்டின்ற பொருளால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளார சைட்டோபிளாசம் காணப்படுது. அதுக்குள்ளே அந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் காணப்படுது. இதனுடைய அந்த ஃபுட் மெட்டீரியல் வந்து கிளைகோஜன் இல்லைனா ஆயில் குளோபியூல்ஸாக வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு. தே ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி, ஏசெக்ஷுவலி அண்ட் செக்ஷுவலி. வெஜிடேட்டிவ் மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் வந்து பைனரி ஃபிஷன், பட்டிங் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக நடக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமாக நடக்குது. எக்ஸாம்பிள் கொனிடியா. செக்ஷுவல் மெத்தடில் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து உருவாகி அதன் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது. மேல் கேமெட்ஸ் வந்து ஆந்த்ரிடியம், ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஊகோனியம். லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரியான்ஸ். The term prion was coined by Stanley B. Brusiner in 1982. ப்ரியான் அப்படின்ற டேர்மை வந்து உருவாக்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி பி ப்ரூசினர். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1982. Prions are viral particles which contain only proteins. They do not contain nucleic acid. ப்ரியான்ன்றது ஒரு வைரல் பார்ட்டிக்கல். இதில் வந்து ஒன்லி ப்ரோட்டீன் பார்ட் மட்டும்தான் இருக்கும், நியூக்ளிக் ஆசிட் இருக்காது. They are infectious and smaller than virus. Prions are found in neurons and are rod-shaped. Prions induce changes in normal proteins. This results in the degeneration of nervous tissues. இந்த ப்ரியான்ஸ் பார்த்திங்கன்னா வைரஸை விடவே மிகச்சிறியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரியான்ஸ் பார்த்திங்கன்னா நர்வஸ் டிஷ்யூஸை வந்து டேமேஜ் பண்ணுது. இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். இந்த லெசனோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.